ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். iQoo அப்படின்னு சொன்னாலே இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு எப்போவுமே இருக்குது. அந்த iQoo கிட்ட இருந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸான iQoo 11 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 3C சர்டிஃபிகேஷன் அண்ட் IMEI டேட்டா பேஸில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில இன்ஃபர்மேஷன் சில டேட்டாஸ்லாம் நமக்கு லீக்காக கிடச்சிருக்கு. அந்த டேட்டாஸ் அண்ட் லீக்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ iQoo 11 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற அந்த டீட்டெயிலை வீடியோவில் போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iQoo 11 ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் அண்ட் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின எந்த ஒரு லீக்ஸும் எந்த ஒரு ரிவியூலும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் லுக் எப்படி இருக்க போகுது, டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் எப்போவுமே iQoo கண்டிப்பாக அவங்களுடைய இந்த BMW ஸ்போர்ட்ஸ் எடிஷனுக்கான அந்த ஒரு டிசைன் கொடுப்பாங்களே, அந்த ஒரு ஒயிட் கலருக்கான டிசைன், அந்த ஒரு வேரியன்ட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் மற்றபடி வேற இன்னும் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க அண்ட் என்ன மாதிரியான கேமரா மாடூலுக்கான அந்த டிசைன் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது இல்லை அப்படின்னாலும், இந்த டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல அப்படின்னாலும், இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றது இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கான அந்த டீடைல்ஸை இப்போ பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே இந்த வாட்டி சாம்சங் உடைய E6 Amoled பேனல் 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு Amoled பேனலுக்கான டிஸ்பிளேவை தான் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அது கூட ரெஃப்ரெஷ் ரேட்டா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டிஸ்பிளே E6 Amoled டிஸ்பிளே அண்ட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துட்டு வர போறாங்க. இது போக மொபைலில் பேட்டரி பேக்கப்பா நமக்கு 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 120 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த வாட்டியும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கான ஸ்மார்ட் போன்ஸ்லேயே உங்கள்கிட்ட பார்த்தது தான். ஸோ அதே 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இங்கே எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் 120 வாட்ஸ் அப்படின்றதுமே ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இதுல எந்த ஒரு குறையும் இல்லை. ரொம்பவே ஃபாஸ்டா நம்மளால இந்த 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியை சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுல எல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இருந்தாலும் எந்த ஒரு அப்கிரேடும் இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் போன்ஸ்ல இருந்து இல்லை. 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இந்த iQoo 11ல நமக்கு இருக்க போகுது. அடுத்து மொபைலுடைய ப்ராசஸர் இங்கே தான் ஆக்சுவலி இவங்க அப்கிரேடே பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் Snapdragon கிட்ட இருந்து வரப்போகிற அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான Snapdragon 8 Gen 2 இந்த ப்ராசஸர் தான் இதுலயும் யூஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலி iQoo 11 ப்ரோலையுமே இந்த Snapdragon 8 Gen 2 தான் இருக்க போகுது. ஸோ அந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற அதே ப்ராசஸரையே இங்கே அந்த iQoo 11லையும் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ Snapdragon 8 Gen 2 இன்னும் லான்ச் ஆகல அஃபிஷியலா. பட் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த சிப்ஸோட வரிசையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் இந்த iQoo 11 ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு வரப்போகுது. Snapdragon 8 Gen 2 ஒரு வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல எந்த ஒரு குறையும் இருக்காது. அண்ட் இந்த Snapdragon 8 Gen 2 கூடவே நமக்கு LPDDR5X கான ரேம் டைப் அண்ட் UFS 3.1 கான ஸ்டோரேஜோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அப்டேட் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் பின் பக்கம் 3 கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்க போறாங்க. அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்க போகுது. அண்ட் சாம்சங் உடைய GN5 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் இந்த 50 மெகா பிக்சலுக்கான கேமரால யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் எல்லாமே இருக்க போகுது. அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல இன்னொரு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்க போகுது. அண்ட் ஒரு 12 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. அந்த வகையில் கேமரா செட்டப்லயும் பெரிய லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் பண்ண போறது இல்லை இந்த ஸ்மார்ட் போன்ல. இதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கான ஸ்மார்ட் போன்ஸ்ல பார்த்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான் இங்க இருக்க போகுது. அண்ட் செல்ஃபி கேமரா அஃப்கோர்ஸ் அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போறாங்க. அந்த வகையில் கேமரா வைஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், பெரிய ஜம்ப் அப்படின்ற மாதிரி எதுவும் iQoo 11 ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது இல்லை. ஒரு ஆஸ் யூஷுவலான ஒரு கேமரா செட்டப், பட் ஒரு நல்ல டீசென்டான கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அடுத்து மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் டியூவல் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் கண்டிப்பாக இருக்காது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டர் இருக்கும். அண்ட் கேமிங்காக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சிப் இந்த ஸ்மார்ட் போன்ல இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த டிஸ்பிளேல கொடுப்பாங்களே இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப், அந்த மாதிரி சிப் இல்லைனா இப்போ ரீசெண்டாக V2 சிப், அந்த Vivo உடைய V2 சிப்லாம் கொடுக்குறாங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிப் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றின லீக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு எதுவுமே வரல. பட் iQoo 11 Pro ஸ்மார்ட் போன்ல Vivo V2 சிப் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் போன்ல அதே மாதிரி Vivo உடைய அந்த V2 சிப் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அந்த கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் உடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுக்க போறாங்களா அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பா அந்த Vivo V2 சிப் இல்லை அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளேல இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்னு கொடுப்பாங்களே, அந்த சிப்பை
கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இதை பத்தின லீக்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்ல. இது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு தான். அண்ட் இது போக மற்றபடி மொபைலுடைய பிரைஸ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் செக்மெண்ட் பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்ல. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் ஒரு அப்கிரேடா இருக்க போகுது. Snapdragon 8 Gen 2 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ண போறாங்க. மற்றபடி இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள்ல பெரிய லெவல்ல எந்த ஒரு அப்கிரேடும் பண்ண போறது இல்ல. அப்படின்றதுனால மோஸ்ட்லி பிரைசிங் பொறுத்த வரைக்கும் அந்த Snapdragon 8 Gen 2 என்ன பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்றாங்களோ அதை பொறுத்து இதோட ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங் இருக்கும். பட் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய Snapdragon 8 Plus Gen 1 கான சிப்செட்ஸே நமக்கு above 40k செக்மெண்ட்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது 8 Gen 2 அப்படின்றது அதை விட இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்றதுனால கண்டிப்பா 50,000 நியர்லி அப்படின்ற பிரைசிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 2 இன்னும் லான்ச் ஆகல அப்படின்றதுனால அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்றது நமக்கு அஃபிஷியலா கண்கூட தெரியல. ஸோ அதனால அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்றத பொறுத்து மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போன் 50,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்ரெடி iQoo கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். இதை விட கம்மியான செக்மெண்ட்டே அந்த ஃபீச்சர்ஸோட iQoo கிட்ட இருந்து ஸ்மார்ட் போன்ஸ் கிடைக்குது அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் போன் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இதனுடைய பிரைசிங் அந்த ஸ்பெக்ஸுக்கு ஓகேவா, அந்த ஸ்மார்ட் போனுக்கு ஓகேவா அப்படின்றத நாம முடிவு பண்ண முடியும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ஸ்மார்ட் போன் என்ன பட்ஜெட் செட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற உங்க ஒப்பீனியன், உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த iQoo 11 பத்தி இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான். அதெல்லாம் கிளியரா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.